எங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே தமிழகத்தில் வந்து திமுக வந்தோட பி டீம் தான் விஜய்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து இல்லை அவர் வாக்குறுதிகளாக இருக்கலாம். 2000 ரூபான்னா இவர் 2500 சொன்னார். உங்களுக்கு தெரியும். சிலிண்டர் 3 சிலிண்டர்னா இவர் 6 சிலிண்டர்னாரு. எல்லாமே திமுக காப்பி அடிச்சு நம்ம தான் சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் தான், வேற ஒன்றும் இல்லை. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் தான். இப்போ கூட 500 யூனிட் ஓடனா 200 யூனிட் ஃப்ரீங்கிறாரு. அது ஏற்கனவே இருக்க ஸ்கீம் தான். 100 யூனிட் ஃப்ரீன்னாங்க முன்னாடி. அதையே அவங்க சரியாக அமல்படுத்த முடியல. மாதத்துக்கு ஒரு மின்கட்டணம் எடுத்தாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மாதம் மின்கட்டணம் ரீடிங் எடுத்தால் நீங்கள் சொல்கிற 500 யூனிட்டு ஓகே. 2 மாதத்துக்கு ஒருக்கான்னும் போது 500 யூனிட் வந்துருமே. சாதாரணமாக 500 யூனிட் மேலே தான் போகும் எல்லா வீட்டில். நடுத்தர குடும்பத்தில் எல்லா வீட்லேயுமே 500 யூனிட்டுக்கு மேலே தான் போகும். அப்போ இது ஒரு பொய்யான வாக்குறுதி தான். இது ஏமாத்து அரசியல். இதெல்லாம் வந்து ஏமாத்து அரசியல் மாதிரி தான். உண்மையாகவே மோடி மாதிரி ஒரு உண்மையான வாக்குறுதியை கொடுத்து தேச வளர்ச்சிக்காக இப்போ தமிழகம் வந்து 10-11 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் குஜராத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க ஜப்பானில். பக்கத்து ஸ்டேட்டில் இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் எவ்வளோ பின்தங்கிய மாநிலம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. இதுதான் பிஜேபி. ஆனால் விஜய் ஸ்டாலின் எல்லாம் ஒரே குட்டியில் ஊர்ன மட்டமாக தான் என்னை பொறுத்தளவில் ஒரே இதுதான். இவங்க வாக்குறுதி எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்ல போகிறீங்க? விஜயும் இன்னொரு ஸ்டாலின் தான் சொல்ல போகிறீங்க. திமுக பி டீம் தான் நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா அதான் காரணம். இவங்களும் ஒரு ஏமாத்து அரசியல் தான். இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு ஆசையை காட்டி ஒரு அதான் 2500 தரேன், 2000 2500, 3 சிலிண்டர்னா 6 சிலிண்டரு எல்லாம் பொய்யான வாக்குறுதி தான். 5000 10,000 ஏற்கனவே கடனில் இருக்குது தமிழ்நாடுன்னு தெரியும். டாஸ்மாக் கடையை கூட மூட முடியல இவங்களால். ஆனால் வாக்குறுதி எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. கடனை வச்சுக்கிட்டு எப்படி கடன் கொடுக்க முடியும்? திரும்பியும் கடனை அடைக்கிறதுக்கு வழி சொன்னால் பரவாயில்ல. ஒரு நல்ல முதலமைச்சர்னா என்ன பண்ணணும்? தமிழகத்தில் கடன் அடைக்கிறேன், 11 லட்சம் கடனை அடைச்சிடுறேன், வட்டி கொடுக்காம நம்ம அப்புறம் நல்லது பண்ணலாம், நம்ம தமிழகத்துக்கு இலவசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு முதலமைச்சர்னா. இப்போ பிஜேபின்னா அதான் பண்ணியிருக்கோம். மோடியோ இல்லை யார் தமிழகத்தில் இப்போ அண்ணாமலையோ ஆட்சிக்கு வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க? தமிழகத்தில் கடனை மூலம் அடைக்கிறோம், அப்புறம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறத பார்க்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இலவச திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது ஏமாத்து அரசியல் தான். கோட்டிற்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போட்டு மக்கள் ஏமாந்தது போதாதா? திரும்பி இப்போ ஏமாந்தா இருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் இது ஏமாத்து அரசியல், ஏமாந்தா இருக்கிறாங்க. விஜயும் அதே தான் பண்ணுறாரு. புதுசாக ஒன்றும் பண்ணல. இப்போ திமுக தலைவரை போய் பார்க்குறாரு, அப்புறம் வைகோவை போய் பார்க்குறாரு. இதில் என்ன இவங்க திராவிட மாடல் தானே? அப்போ இவங்களும் திராவிட மாடல் மாதிரி தான். யார்? விஜயும் தேவக்கவும் திராவிட மாடலும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்படின்னா எல்லாரையும் பார்க்கணும். அண்ணாமலையை பார்க்கணும், நயனா நாகேந்திரனை பார்க்கணும், எல்லா தலைவர்களையும் பார்த்தா பரவாயில்ல. எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்தாங்கன்னா ஓகே. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாலினை பார்த்துருக்காரு, வைகோ பார்த்துருக்காரு. அதனால் என்னையை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி பி டீம் மாதிரி தான். திமுகவோட பி டீம் தான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்க போகிறது கிடையாது. ஒரு வருஷம் 2 வருஷம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இவங்க ஆட்சி எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா கடன் அடைக்கிற மாதிரி எதை வாக்குறுதி கொடுக்கல. இவங்க கடனை உருவாக்குற மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கேளுங்க, உங்களுக்கு தெரியும். தேபாகவும் திமுகவும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்ல போகிறீங்க.